குழந்தைகள் பாருங்க, திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான், திடீர்னு சிரிப்பான். அழுகை ஒரு 2 நிமிடத்தில் சிரிப்பாக மாறும், சிரிப்பு ஒரு நிமிடத்தில் அழுகையாக மாறும். இதுதான் குழந்தை. ஆனால் லவ்வர்ஸுக்கு 2 பேர்த்துக்கு இடையில ஒரு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நேற்று ஏன் ஃபோன் பண்ணல, நேற்று ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு தான் கேட்குது. முடியாது, ஃபோன் பண்ண முடியாது, என்னடி செய்வ அப்படிங்கிறேன். அவ்வளோதான். 5 நாள் ஃபோனில் மெசேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராத்திரி பூரா இவன் தூங்காமல் அது தூங்காமல், மெசேஜும் வரல, ஒன்றும் வரல. ஏன்டா வரல அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனை கேட்குறான். எனக்கு என்னடா தெரியும், ஏன்டா வரலன்னா ஏதாவது மாத்திரை சாப்பிட்றா நல்லா போகும் காலையிலங்கிறான். நான் மெசேஜ் வரலன்னு கேட்டேன்டா, நீ திடீர்னு காலையில் எந்திரிச்சு ஏன்டா வரலன்னு கேட்டால் நான் என்னடா நினைக்கிறதுன்னு புலம்புறேன். 1 வாரம் ஆகுது அந்த கோபம் தணிகிறதுக்கு. கணவன் மனைவி சில பேர் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ 1 வாரம் பேசாமல் இருக்காங்கய்யா ஒரே வீட்டுக்குள்ளே. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கா, எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு ஏன் இவ்வளோ சத்தம், உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சோறாக்கி வச்சுருக்கேன், நீ அங்கே போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஏன் இஷ்டம் முடியே, இஷ்டம்னா ஆக்கு இல்லாட்டி போட்டி அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா என்றைக்குமே பேசாத ஆள் இப்படி பேசுகிறார, இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், பேசாட்டி போ அப்படிமா. என்ன மூடில் இருந்தானோ 5 நாள் 2 பேரும் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? காலையில் காஃபி உட்காந்துருப்பேன், காப்பியை கொண்டு வந்து டொப்புன்னு இப்படி வச்சுட்டு போவேன், கீழே ஊற்றுறேன். இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு நான் கழனி தண்ணியாவது குடிப்பேன்னு அர்த்தம். அதுக்கு உடனே அது காப்பி குடிக்க மாட்டேன், இட்லி எடுத்து சட்னி சாம்பார்லாம் வைக்கிது. இட்லி அப்படியே இன்னொரு பிளேட்டை போட்டு மூடிட்டு எந்திரிச்சு போனேன். கோவத்தை இவர் வெளிப்படுத்துகிறாரான். எவ்வளோ நாளைக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பார் இந்த வண்டியை, இட்லி எத்தனை நாளைக்கு மூடி வைப்பேன்? 1 நாள் 2 நாள், 3ஆவது நாள் 4ஆவது நாள் 2 பேரும் சமாதானம் ஆவாங்க, 4 நாள் ஆகும். ஆனால் குழந்தைகள் பாருங்கள், லியோ டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு தெருவில் குழந்தைங்க அழகாக அப்படி ஒரு மழை தண்ணியில் அப்படி ஓட செஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ 2 குழந்தைகளுக்கு இடையில சண்டை வந்துருச்சு. ஒரு பிள்ளை இன்னொரு குழந்தைய டப்புன்னு அடிச்சிருச்சு. அது நேரம் அவங்க அம்மாட்ட நீ அடிச்சு விட்டேன் அப்படின்னா, யார் அந்த ஏற்ற விட்டு போயலா இன்னைக்கு வரட்டேன், அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு ஏண்டி மகன் என் பிள்ளைய அடித்தான், கையை வெட்டி பிடிவேன், இனிமேல் என் பிள்ளைய தொட்டான் வெட்டுவியா, நான் எப்படியாப்பட்ட மக இந்தாடியா அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கு இடையில சண்டை. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எஃப்ஐஆர் வரைக்கும் போயிட்டாங்க. டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்காரு வீட்டில் இன்ஸ்பெக்டர் உட்காந்து. அந்த சண்டை போட்ட 2 பிள்ளைகளும் திருப்பி ஓடையில் போய் தண்ணி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு. 2ம் சண்டை போட்டு எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பயங்கரம் அவங்க அப்படின்னு பார்த்தா அவன் திருப்பி விளாட்ட தொடங்கிட்டேன். ஏன்டா உங்களுக்காகத்தானடா சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், திரும்ப நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களேடா. அதுதான் குழந்தைகள். ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? ஐயா ஒரு கேள்வி, மனுஷன் பொய் சொல்லுவானாங்கய்யா? பொய் சொல்கிறவனுக்கு பேர் தான் ஏன் மனுஷன். உலகத்தில் பொய்யே சொல்லாதவன்னு ஒருத்தன் கூட கிடையாது. ஏன்னா பிறக்கிறப்பே பொய்யோட தானே பிறக்கிறேன் எல்லாரும். ஐயா மிஷின் பொய் சொல்லுமாங்கய்யா? மிஷின் பொய் சொல்லாது. அதை தாங்கய்யா நாங்களும் சொல்றோம். இரும்பிலே ஒரு இருதயம் உழைத்ததோ முதல் முறை காதல் அழைக்குதேன்னு சொல்றானே, அதாவது இரும்பிலே செய்யப்பட்ட ஒரு எந்திர மனிதனுக்கு கூட இருதயம் உழைத்து காதல் முளைக்குதுன்னு சொன்னா, கடவுள் இயற்கையோடைய இதயத்தோட படிச்ச இந்த மனுஷங்களுக்கு, இந்த ஆப்போசிட்ல உட்காந்துருக்க இந்த 2 டீம்காரங்களுக்கும் இருதயம் இல்லையா, அங்கே காதல் இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதாங்கய்யா எனக்கு எழுது. ஐயா காதல் அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஒரு பருவங்கய்யா. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் தேவையான ஒரு பருவம். காதல்ங்கிற விஷயம் வார்த்தைகளால மட்டுமே பகிரப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சொற்களால, சின்ன சின்ன அசைவுகளால, ஒண்ணு வேணாங்க 2 பேரும் பார்த்தாலே போதும், அவனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் உடனே பற்றி கொண்டது காதல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயம்தான் காதல். இதுதான் பழைய ஒரு பாட்டில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
கொடிமின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயிலோசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாலோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால், தீயோடு பஞ்சை சேர்த்தால். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால், தீயோடு பஞ்சை சேர்த்தால். இன்று காதலேக்கம் தந்தால், சென்றால் நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்லலல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட கேட்டா தெரியுங்கய்யா, உங்களுக்கு நிலவுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட்டே பையன் சொல்லுவான். எப்படி தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு 500 ரூபாயும் 500 ரூபாய்க்கு பெட்ரோலும் ஒரு பைக்கும் ஒரு பைக்கில் போகிறக்கு நிலா மாதிரி பிரகாசமான ஒரு பொண்ணு இருந்தால் போதுங்கய்யா, நம்ம பையன் நிலாவுக்கு போகிற ஷார்ட் ரூட்டை கண்டுபிடிச்சிருவான். எப்படி தெரியுங்களா? NH ரோட்டில் 2 பேரும் போவாங்கய்யா, புல்லட்டு மாதிரி சர்ன்னு ஒரு ஸ்பீடு. அதுதாங்கய்யா நிலாவுக்கு போகிற அளவுக்கு மகிழ்ச்சியை நமக்கு தரும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது நம்ம இளையோர் கூட்டம் தாங்கய்யா. அப்படிதான் இன்னைக்கு பல பேர் இருக்காங்கய்யா. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம், அதில் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. இப்படியெல்லாம் பழைய பாடல்கள் நம்முடைய காதலையும் காதலுடைய மேன்மையும் பற்றி சொல்லியிருக்காங்கய்யா. ஐயா, இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போகிறேன். அப்படியே 20-25 வயசுக்கு உங்களை சிட்டா அப்படியே கூட்டிகிட்டு போகிறேங்கய்யா. அந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்லிங் ஹேரோட நல்ல அழகாக இருக்க உங்களுடைய முகம், அப்படியே பெல் பாட்டம் போட்டு உங்களுடைய காலேஜில் நீங்கள் வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களுக்காகவே உங்களையே ரோமியோவாக நினச்சி உங்களுக்காக பின்னாடி சுற்றிட்டு இருந்த ஒரு இளையோர் கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயமும் அப்படிப்பட்ட இளம் பெண்கள் பின்னாடி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும்ல, அந்த மகிழ்ச்சி இன்னைக்கும் இந்த திருமண வாழ்விலையும் கிடைக்குதாங்கய்யா? ஏயா வயிற்றுச்சலை கிளப்புற? அந்த காலம்லாம் திரும்பி வருமாய்யா? அது இப்போ நீங்கள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கள் காலேஜ் காலத்தில் அது வேறு டைப்பாக போட்டிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம்னு 42 இன்ச்சு அகலாம். கீழே ஒரு சின்ன பையன் உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரலாம். அப்படி ஒரு பேண்ட். அதுதான் எங்கள் காலத்தில் மிக. அப்போ டெய்லர்கிட்ட சொல்லுவோம், சார் எவ்வளோ அகலம் வைக்க முடியுமோ அவ்வளோ அகலம் வைங்க சார். அதே மாதிரி ஹிப்பு இந்த இடத்துல இருக்கான், இவ்வளோ பெரிய பக்கிள் வச்ச பெல்ட்டு. இது வரைக்கும் முடி வச்சு ஹிப்பீஸ் அந்த கிருதாவை வளர்த்து அதை மீசையோடு ஜாயின் பண்ணியிருப்பான். இன்றைக்கி நான் அதே மாதிரி வளர்த்து வீட்டுக்கு போனேன்னா என் வீட்டு நாயே என்னைய கடித்து கொதறிப்பேன். குழந்தை படிச்சு முடிக்குது, பள்ளி படிப்பை முடிக்கிறது. அப்ப தாய் அன்பை காட்டுகிறாள், தந்தை அறிவை காட்டுகிறார், ஆசிரியர் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுகிறார். இதையெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரிங்கிற ஒரு இடத்துக்கு வரோம். அங்கதான் நண்பன் என்ட்ரி கொடுக்கறான். நண்பன் ஃபிகரை காட்டுகிறான், இறுதியில் ஃபிகர் டாட்டா காட்டுகிறாள். இப்படி இருக்கிற காதல் வாழ்க்கை எங்கெங்க நிம்மதியா இருக்கும்? ஹரிஸ் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு, அதான் வேதனை இவ்வளோ வருது. ஐயா, எல்லாருமே எல்லாத்துக்கும் டாட்டா காட்டுறது இல்லப்பா. உனக்கு காட்டிட்டா உலகமே டாட்டா காட்டுதுன்னு அர்த்தமா? பெரும்பாலான நம்ம இளைஞர்கள் வாழ்க்கையில ஃபிகருங்கெல்லாம் டாட்டா காட்டுற நிலைமை தானங்க பார்த்துருக்கோம். அதனாலதான் சொல்றேன். இப்ப இதே மாதிரி குழந்தை வாழ்க்கையை முடிச்சுட்டு அந்த குழந்தை கல்லூரிக்கு போகுது. அப்பதான் சனி பகவான் தனிப்படை அமைச்சு அந்த பையனை சுத்தி வளைக்கிறாரு. காதல்ங்கிறது பொங்கு சனி மாதிரி. ஆரம்பத்துல ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த பொண்ணு போறப்ப கொடுத்ததையெல்லாம் புடுங்கிட்டு போயிருவா. அதுவே குடும்ப வாழ்க்கைங்கிறது ஜென்ம சனி மாதிரி. புடிச்ச சுமையும் சனியும் கடைசி வரைக்கும் விடாது. இப்போ ஒரு குழந்தை கீழே தடுக்கி விழுகுது. அவங்க அம்மா தாவி அணைச்சு பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும். அந்த அம்மா கேட்பாங்க, அடிபட்டுருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா, மருந்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஐயா. அப்ப அந்த குழந்தைக்கு மனசுல தோணும் பாருங்க, நம்மளையும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்குதுன்னு நினைக்குமே. அந்த மனநிறைவு இருக்குங்களா அவங்க குடும்ப வாழ்க்கையில? அதே குழந்தை தான் வளர்ந்து பெருசாகி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தடுக்கி விழுகிறாரு. மனைவி வராங்க. ஐயா, மனைவி என்ன கேட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆம்பளை தடுக்கி விழுகிறப்பையா? ஆமாங்க. ஏயா
முகரைய பாரு, இதில் ஒழுங்காக பார்த்து நடக்க தெரியல. நீலாம் எப்படியா என்னையை கட்டி வாழ்க்கை நடத்த போகிற? இந்த படிக்கட்டுக்கும் வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? இப்படி தான் கொண்டு போய் பிட்ட சேர்ப்பாங்க. ஏன் இதை என்கிட்ட கேட்குற நீ? ஏன் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இல்லைங்க? அந்த மனைவி வராங்க, வந்து நின்று அவரை மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விடுறாங்க. இத்தாச்சோடு வளர்ந்துக்கிறே இல்ல, கண்ணு இருக்குதா உனக்கு? கண்ணு முன்னாடிதான் வச்சுக்கிறியா இல்ல புடனியில வச்சுக்கிறியான்னு அந்த மனைவி கேட்கறாங்க. இதுல எங்கெங்க பாசம் இருக்குது? அந்த குழந்தையா இருக்கிறப்ப அம்மா வந்து தாவி அணைச்சு என்னடா ஆச்சு மகனே அப்படின்னு கேட்கிறப்ப அந்த குழந்தைக்கு இருக்கிற மன நிறைவு இருக்குது பாருங்க. கோடி ரூபாய் கிடைத்தாலும் அந்த மன நிறைவு இருக்காதுங்க. இப்ப தாரம்ங்கிற ஒரு பேரை வச்சு இந்த மனைவிகள்லாம் பண்ற அலும்பு இருக்குதே, சத்தியமா பொறுத்துக்க முடியலங்க. அன்பை தாராங்களாமா, பண்பை தாராங்களாமா, பாசத்தை தாராங்களாமா, மனநிறைவை தாராங்களாமா, அதை மட்டுமா தாராங்க? அடியை தாராங்க, உதைய தாராங்க. இதுவும் பத்தல, மேலையும் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கடைசியில டைவர்ஸ் தாராங்க. இப்படி இருக்கிற குடும்ப வாழ்க்கையில எப்படிங்க நிம்மதி இருக்கும்? 1000 தான் உங்க மனசுல பட்டாம்பூச்சி பறந்தாலும் காதல் கட்டத்துல அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறத விட பட்டாம்பூச்சியை கையில் எடுத்து வச்சு விளையாடுற அந்த குழந்தை பருவத்தில் இருக்க சுகம் உங்களுக்கு இருக்குங்களா? பட்டாம்பூச்சியை கையில் வைத்து விளையாடும் போதும் இல்லாத தங்க மீன்களுக்காக குளத்தருகே ஏங்கி தவித்திருக்கும் பொழுதும் அந்த குழந்தைக்கு இருக்கிற மனநிறைவு, அந்த சந்தோஷம் ஒரு வயது வந்த இளைஞனுக்கோ ஒரு கல்யாணம் முடிச்ச மனுஷனுக்கோ இருக்குங்களான்னா சத்தியமா இருக்காதுங்க. கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருப்பதும் எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் இருப்பதும் தான் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழக்கூடியதற்கு வழி. இந்த வழிய நம்ம பாதி கட்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு புரியாது. எல்லா அனுபவமும் தெரிஞ்சிருக்கிற ஒரு குடும்பஸ்திரியா இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இருக்கிற ஒரு குழந்தையினால மட்டும்தான் அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் என்பது நம்மளுக்கு பகவான் மாதிரிங்க. காதல் என்பது பகவான். டெய்லி நம்ம கும்பிடக்கூடிய சாமியோ அதுதாங்க. எப்படி தெரியுங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் காதல் தானே பகவான் நமக்கு, கற்க கசடர கல்கி குமுதம் கற்றபின் விற்க பாதி விலைக்கு. எந்த ஃபிகரா இருந்தாலும் கார்த்திகா கனகா ரேகா கௌதமி சித்தாரா ஈடு இல்லை உனக்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. இப்படி ஆடி பாடுற வயசு எல்லாமே இந்த காதலோட வயசுங்க ஐயா. இந்த காதல்ல வந்து ஆடல் பாடல் எல்லாமே இருக்குது. அது மாத்திரமா, இப்படி ஆடி பாடி எல்லாம் சந்தோஷப்பட்ட மனசு அப்படியே கை பிடிக்கும் போது இருக்கு பாருங்க, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். இதுக்கு மேல என்னங்கயா வேணும்? காதல்ல நிம்மதி இல்லைன்னு சொல்றதுக்கு? காதல் தான் நிம்மதி, காதலே நிம்மதி. ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் அழகா பாடினாரு, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுச்சு, ஒரு கழுதை நீ தர வேணாம், உன்னுடைய ஆசையை மட்டும் என் கையில குடியா போதுமியா அப்படின்னு சொல்லுச்சு. இதுதாங்க காதல். இந்த காதல் இவங்க சொல்றாங்க குடும்பம் குடும்பம் குடும்பம். குடும்பத்தில் அப்படி என்னத்தை கண்டீங்க ஐயா? முதல்ல குடும்பம்னா என்னங்கய்யா? குடு இன்பம் குடும்பம். அந்த குடு இன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் குடும்பம். நடுவர் ஐயா, அந்த குடும்பத்தை ஆங்கிலத்தில் என்னங்கய்யா சொல்றது? ஃபேமிலி. ஃபேமிலின்னு சொல்லுவோம். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எழுத்தை பாருங்க, எஃப்ஏன்றது ஃபாதர், எம்ன்றது மதரு, ILYன்றது ஐ லவ் யூ. அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவை பார்த்து ஐ லவ் யூன்னு கட்டி பிடிக்கணுமா? எந்த வீட்லயாவது அப்படி நடக்குதா? நான் கேட்குறேன், எந்த வீட்லயாவது இந்த குழந்தைய வந்து அப்படி பிடிக்குதா? ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு சில பேர் உதாரணம் சொல்லுவாங்க. ஃபேமிலி மேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, பேமொழி முழிச்சுக்கிட்டு இருப்பார், அதை வச்சு அவர் ஃபேமிலி மேன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு. இவர் புதுசாக ஃபேமிலிக்கு FA ஃபார் ஃபாதர், M ஃபார் மதர், ILY அப்படின்னா ஐ லவ் யூவான். உட்காந்து ரூம் போட்டு சிந்திப்பார் போல இருக்கும் முருகன். பிரமாதமான இமேஜினேஷன்.
ஐயா அப்படி இல்லைங்கய்யா, குடும்பம்னா 1000 இருக்கத்தான் செய்யும். வெளியே கூட்டு போகணுமா, பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், மாமனை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். பிள்ளைய கூட்டிட்டு வெளியில போகும்போது திடீர்னு ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் 5 ரூபாங்கய்யா. 5 ஐஸ்கிரீம் வாங்கினா 125 ரூபா போச்சு. அதே இதில் காதலியை கூட்டு போங்க, ஒரே ஐஸ்கிரீம், ஒரே குச்சி, நீ சாப்பிடு நான் சாப்பிடு, நீ சாப்பிடு நான் சாப்பிடு, ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாம் பாருங்க. சிக்கன செலவு தான் இது எல்லாமேங்கய்யா. ஒரு இளநியை வாங்கி ஒரே சீவா சீவி 2 ஸ்ட்ராவை போட்டு ஆளுக்கு பாதியா உசு உசு உசுன்னு உறிஞ்சு குடிச்சிட்டு பேசாம ஓடியாந்துலாம் பாருங்க ஐயா. இது ஒரு சிக்கன நடவடிக்கை தாங்க ஐயா. அது அவர் லவ் பண்றப்ப என்னென்ன பண்ணாரோ அதை பூரா வரிசையா லிஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஐஸ்கிரீமை மாற்றி மாற்றி சாப்பிட்டாங்களாம். இளநீல 2 ஸ்ட்ரா போட்டு மாற்றி மாற்றி உறிஞ்சாராம். இன்னும் ஏதாவது வேற இருந்தால் டிப்ஸ் கொடுங்க. என்ன சொன்னாருங்க அவருக்கு பூதலிங்கம் சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடும்பத்தில் தான் போச்சுன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அதான் குடும்பத்தில் இருக்க எல்லாமே கொண்டு போய் நீங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்க அப்படின்னாரு. எந்த காதலர்களாவது தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்காங்களாங்கய்யா? இது வரைக்கும் யாருமே சேர்த்ததே இல்லை. அதை தாண்டி ஒன்று சொல்கிறேங்கய்யா. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய பாடலை எழுதினவருக்கு வயசு 50க்கு மேலே, அந்த பாடலுக்கு நடித்தவர் அதுவும் 50க்கு மேலே, அந்த பாடலை பாடினவர் அவருக்கும் வயசு 50க்கு மேலே. என்ன பாடு தெரியுங்களா? 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கள் கிடையாதம்மா, ஆகா நாள் செல்ல சுகந்தானம்மா. இப்படி அருமையான ஒரு பாடல் எல்லாமே வந்தது நடுவர்களே. எந்த வகையில் நாம் பார்த்தாலும் இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது காதல் பருவத்திலே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ குடும்பத்தை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா நான் தான் குடும்பஸ்தனா அனுபவிச்சிருக்கிறேன். அதனால வாழ்க்கையில நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து தான் பிறந்தேன். வெறும் ஒரு கூலி தொழிலாளருடைய மகன் தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த கல்லூரிய டீனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் தாய்க்கும் தந்தைக்கும் சந்தோஷம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது உண்மையான சந்தோஷம் இல்லைங்களா? பல அர்ப்பணிப்புக்கு பிறகு வருகின்ற சந்தோஷங்க இது. பல அர்ப்பணிப்பு பிறகு சந்தோஷம். நீ மனிதரில் ஒரு மாதிரியா இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இரு. நல்லா லவ் பண்ணுங்க சார், நானே சொல்றேன், நல்லா லவ் பண்ணுங்க. காதல் செய்யக்கூடிய பருவத்தில் காதல் செய்ய வேண்டும். ஆனால் அந்த காதல் முழுவதும் கல்வியின் மேல் திரிக்கப்பட வேண்டும். கல்வியின் மேல் காதல் திரிக்கப்பட்டால் வாழ்க்கைனா என்னன்னு புரியும், குடும்பம்னா என்னன்னு புரியும், சந்தோஷம்னா என்னன்னு புரியும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இருக்கு. தம்பி நல்லா பாட்டு படிச்சு லாலா லாலா போட்டுலாம். எங்களுக்கும் பாட தெரியும். பாட்டுமா எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் பாட தெரியும். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். தன் ரத்தத்தை பாலாக மாற்றி ஊட்டிய தாயோட கருணை குணம், அதில் சந்தோஷம் இல்லையா? ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து பால் ஊட்டுகின்ற தாய்க்கு இருக்கின்ற உணர்வு, அதுக்கு ஈடு என ஏதாவது இருக்குதா? அதில் சந்தோஷம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? தன் ரத்தத்தை வேறவையாக சுண்ட சுண்ட வடித்துக் கொண்டிருக்கின்ற தந்தையோட உறவு, அதில் சந்தோஷம் இல்லைங்கிறீங்களா? எந்த தாயாவது எந்த தந்தையாவது என் குழந்தையை வளர்ப்பதில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு யாராவது சொல்றாங்களா? முழுமையான சந்தோஷம், ஆத்மாத்மான சந்தோஷம் எங்கே மறைந்து கிடைக்கிறது என்றால் குடும்ப வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கிறது. சார் எல்லாமே சொன்னேன். நீங்கள் லாலா போட்டு பாடினீங்கல்ல, நான் ஒரு லாலா போட்டு பாடுறேன் பாருங்க. நான் பாட போறதை கேட்டு என் குடும்பமே பாட போகுது. குடும்பம் நான் சொன்னது என் குடும்பத்தை மட்டும் இல்லை, கேடி குடும்பத்தை சொல்றேன். பாடலாமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, என்றும் எங்கள் நிலவில் இல்லை தேய்பிறை லாலலா, என்றும் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் இங்கு கூட்டமே, இதில் ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம்,
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இதே பாட்டுல எழுதியிருக்காங்க ஒரு லைனு. இங்க சந்தோஷம் இல்லையா? ஒரு செகண்ட்ல நிரூபிச்சாச்சு. குடும்ப சந்தோஷம், இதுதான் குடும்ப சந்தோஷம். உண்மையான ஆத்மார்த்தமான சந்தோஷம், மனிதநேயத்தோட உடைய சந்தோஷம். இந்த பாட்டையும் சேர்த்து சொல்லிக்கிடுங்க சார். ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் தோட்டம் தினம் எங்களின் தோட்டத்திலே. அந்த பாட்டையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. உண்மையிலே ஒரு கல்லூரி குடும்பமாக இருப்பது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அந்த குடும்ப உறவினால் எந்த இடம் பின்னப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்கு. எங்கள் சொந்தம் சேர்ந்தாலே சொர்க்கம் கூட சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூக்களுக்கு கூட ஆயுள் கூடுமே. இருக்கிறதுலே ஆயுள் குறைவா இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசினா அது பூதான். எங்க குடும்பத்தில் சேர்ந்த அந்த பூக்களுக்கு கூட ஆயுள் அதிகம் அப்படின்னு சொல்றான். அதுதாங்க குடும்ப வாழ்க்கை.